ஃபைனான்ஷியலாக நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில் சொல்ல சார் பிச்சை எடுக்காத குறைய நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு புலம்புன கன்னிராசிக்கெல்லாம் ஆண்டவன் அருளோடு இந்த வருடம் முழுக்க நல்ல செல்வ வளம் உங்களுக்கு 100 மடங்கு பெருகக்கூடியதாக இருக்கும். லாபத்தில் குரு வரக்கூடிய காலம் கன்னிராசிக்கு குரு பலன் இருக்குங்க. குரு பலன் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம், நல்ல காரியங்கள் எது வேணாலும் தொடங்கலாம். உங்களை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்தி உங்களை காயப்படுத்திட்டு விலைக்கு போனாங்களோ அவங்க எல்லாருமே பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த 2026 அமைய போகுதுன்னு சொல்லலாம். புதுவிதமான தொடர்புகள் ஏற்படும். இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வந்தால் இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் அஃபேர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கும். வேலையே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் வேணும்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். 2026 புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம். ஸோ 2026 பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிக முக்கியமான 4 முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சியோடு பிறக்க காத்திருக்குது. அதில் முதல் பெயர்ச்சியாக மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பெயர்ச்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது. அதன் பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு. வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பெயர்ச்சி நடக்க காத்திருக்கு. ஸோ இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி 12 ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட பேச காத்திருக்கேன். வாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 வருஷம் ரொம்பவே ஒரு நல்ல வருஷமா இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு இந்த வருஷம் அமைய காத்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் 10ல் இருந்த குரு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரார். 10ல் குரு வரும்பொழுது ஈசனார் ஒரு 10லேயே திருவோட்டிலே இறந்துனதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்னிராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம யாருக்கிட்டையாவது ஒரு ரூபாவது கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்போம். அது குடும்பச்சான் வந்து கொடுத்துட்றான் அப்படின்னா அது நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பண தேவைகளையும் பண தட்டுப்பாட்டையும் பண பற்றாக்குறையையும் கடந்த வருடம் ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நிறைய வேலையில் சிக்கல்கள் நிறைய கன்னிராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பல பேர் வேலையை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க. பல பேர் இருக்கிற வேலையில் வேலை போயிடுமா இருக்குமா அப்படின்லாம் நிறைய குழப்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருந்த காலமும் உண்டுங்க. அதே மாதிரி 10ல் குரு இருந்த காலகட்டம் என்பது சில பேர்த்துக்கு தேவையில்லாத வீண் சொல்லு வீண் பழிகளும் வேலையில் வந்திருக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி இருந்ததுன்னு சொல்லலாம். மேற்கூறிய அந்த சிக்கல்கள் அத்தனையும் உங்களுக்கு 2026 இருக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றம், நல்ல திருப்பத்தை இந்த வருடம் கொடுக்கும். வேலையே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் வேணும்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஃபைனான்ஷியலாக நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில் சொல்ல சார் பிச்சை எடுக்காத குறைய நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு புலம்புன கன்னிராசிக்கெல்லாம் ஆண்டவன் அருளோடு இந்த வருடம் முழுக்க நல்ல செல்வ வளம் உங்களுக்கு 100 மடங்கு பெருகக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காரணம் லாபஸ்தானத்தில் குரு வரார். லாபத்தில் குரு வரக்கூடிய காலம் கன்னிராசிக்கு குரு பலன் இருக்குங்க. குரு பலன் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம், நல்ல காரியங்கள் எது வேணாலும் தொடங்கலாம். ரொம்ப நாளாக திருமண வாய்ப்புக்காக காத்திருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடி வரும். திருமணமாய் விவாகரத்தாகி அடுத்த மனத்துக்கு காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் அதுவும் உங்களுக்கு நல்ல விதமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே கன்னிராசிக்கு கடந்த ஒரு 3 வருஷம்னே நம்ம சொல்லலாம் கோச்சார ரீதியாக நாகதோஷத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த காலத்துல இருந்தே நிறைய அனுபவிச்சுட்டீங்க வாழ்க்கையில். உண்மையை சொல்லணும்னா எது சரி எது தப்பு, யார் நல்லவன் யார் கெட்டவன், எதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், எதை செஞ்சால் அனுபவிப்புன்றதெல்லாம் நிறைய லெசன்ஸ் உங்களுக்கு ராகு கேது கற்றுக் கொடுத்தது. அந்த கேது 12ல் மறைஞ்சிருக்கார். கேது 12ல் வந்ததுலேருந்தே நிறைய கோவில் போக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போவே நீங்கள் நிறைய ஞான சிந்தனை உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஏன் நீங்களே தெய்வத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் கூட கன்னிராசிக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தெய்வ பிராப்தமும் தெய்வ அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக போன ஏப்ரல்லேருந்தே 12ல் கேது, வெளிநாட்டுக்கு நிறைய கன்னிராசிக்காரர்கள் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்தோட தூரதேச பயணங்களுடைய கனவுகள் சக்ஸஸ் ஆகும். வெளி மாநிலம் வெளி மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். பிஸ்னஸ் எதாவது பண்ணணும் சார், எல்லை கடந்து இந்த பிஸ்னஸை நான் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக உங்களுக்கு புதுவிதமான நட்புகளும் உறவுகளும் அமையக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். கன்னிக்கு குடும்பத்தில் இருந்து வந்த நிறைய சலனங்கள் சரியாகும். குடும்பத்தில் யாருமே என்னை புரிஞ்சுக்கல சார், நான் ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கேன். ஏன்னா கன்னி எப்பவுமே இலகன மனசுங்க. யார் நமக்கு துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்மளும் வேண்டிக்கணும்னு நினைப்போம் மனசில். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவனுடைய அருளோடு பல மாற்றங்களை இந்த 2026 வருடம் கொடுக்க போகிறது. குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷன் வைஸில் ஒரு நல்ல முன்னேற்ற பலன்கள் கடவுள் தரப்போகிறாரு.
நண்பர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் விலகும். அந்த பாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய பயம் வந்துச்சுங்க. 3வது நபர்களால் நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. தப்பு நான் பண்ணல, அடுத்தவங்க பண்ணுற தப்பு என்னை பாதிச்சிருமோலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நல்லா பேசினவங்க கூட கூடா நட்பு கேடா முடிஞ்சு போச்சுன்னெலாம் வருத்தப்பட்டீங்க. அந்த உங்களை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்தி உங்களை காயப்படுத்திட்டு விலைக்கு போனாங்களோ அவங்க எல்லாருமே பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த 2026 அமைய போகுதுன்னு சொல்லலாம். வருஷ தொடக்கத்திலே 10ல் குரு இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அமையும். புதுசாக கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. சார் நான் ஏதாவது புது ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னா மேக்கு பிறகு பண்ணுங்கள், மேக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே பெரிய முயற்சிகளை எடுக்க வேணாம். 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி ராகுப்பிடியில் மாட்டிகிட்டு இருந்ததுனால கல்யாணம் ஆகி குழந்தை எதிர்பார்த்து காத்திருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் இறைவனுடைய அருளோடு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு சார், ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் நாங்கள், அல்லது குழந்தைங்களுடைய உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குமோன்னு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்லாம் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலத்தில் நிறைய பயந்துருப்பீங்க. அதுக்கு காரணம் சனிராக இருந்துச்சுன்னா பிள்ளைகளுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக சில கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் அது பயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. அப்படி ஏதாவது குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தால் கவலைப்படாதீங்க, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உடலும் மனதும் தெளிவாகும். 6ல் இருந்த சனி இப்போ விலகிறாரு. 6ல் இருந்த சனி நமக்கு 7ல் விலகும் பொழுது 6ஆம் இடம் மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமை கண் திருஷ்டியே அதிகம். வீட்டில் ஒன்றும் இல்லைனா கூட அவனுக்கு என்ன குறை அவளுக்கு என்ன குறைன்னு தான் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. உங்கள் மனசில் இருந்த வழி உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். என்னை நிம்மதியாக விட்டா போதுன்றான் தான் நான் வேண்டுறேன், கடைசியில் என்னை பார்த்து ஏன்பா பொறாமப்படுறீங்கன்னு தான் நீங்கள் புலம்பியிருப்பீங்க. ஆனால் அந்த வழிகள் எல்லாமும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருளோடு மாறப்போகுது. 7ல் சனி வர்றதுனால புதிய காதல் மலரும், புதிய உறவுகள் உங்களை தேடி வருவாங்க, புதுவிதமான தொடர்புகள் ஏற்படும். இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வந்தால் இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் அஃபேர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கும். அது எங்கேயும் நம்ம பேரை கெடுக்காமல் எந்த விதமான சூழலுக்குள்ளும் நீங்கள் சிக்கிக்கொண்டு உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். திருமண மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த பீரியடில். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் எவ்வளோ அன்பு அந்யோன்யத்தோடு இருந்தாலும் கூட கணவன் மனைவியை சந்தேகப்படுறது, மனைவி கணவனை சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பீரியடில் நடக்கும். காதலர்களாக இருந்தாலும் கூட 10 வருஷம் லவ் பண்ண சார், 12 வருஷம் லவ் பண்ண சார்ன்னு சொன்னாலும் கூட இந்த பீரியடில் கண்டிப்பாக சில பல கருத்து வேறுபாடுகளை இந்த 2026 கொடுக்கறதுக்கு காத்திருக்கும். பர்சனல் லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்யாணம் ஆகாதவங்க கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களை செய்வதற்கு ஏதுவான வருடம் 2026 வருடம். ஸோ குறிப்பாக ஒரு ஃபோக்கஸ்டாக பார்க்கும் பொழுது வேலையில் பெரிய சேஞ்ச் கிடைக்கும். அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த 2026 வருஷம் ஒரு புதிய புகழையும் புதிய பொறுப்பையும் புதிய உச்சத்தையும் உங்களுக்கு இந்த வருடத்தில் தந்தே தீரும். ஏன்னா போன ஒரு வருஷம்லாம் நம்ம பதவி நிற்குமா, நமக்கு ஏதாவது பொறுப்பு வருமா, நம்மளை எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்களா வெளியில் யாராவது அப்படின்னு தான் பயத்தோடு போச்சு உங்கள் வாழ்க்கை. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக அனைவருக்கும் திகழ்ந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் அத்தனை பேரையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். ஸோ ஒட்டுமொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 வருஷம் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக அமையும்னே நான் சொல்லுவேன். எந்த வழிபாடுகளை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்னிராசிக்கு சம சப்தமமாக 7ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால சனி பகவானுடைய திருக்கோவில் எங்கே உங்களுக்கு பக்கத்தில், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் கோயில், நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரிதான், அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு எல் தீபம் 2 தீபம் ஏற்றி வச்சு உங்கள் கையால் ஒரு 2 பேர்த்துக்கு ஏதாவது ஒரு தானம், ஒரு சாக்லேட்டில் தொடங்கி ஒரு சுண்டலில் தொடங்கி எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் கையால் ஒரு தானம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சுபிக்ஷமானதாக இந்த வருஷத்தில் அமைந்தே தீரும். மேலும் இந்த 2026 வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.